தமிழகத்தில் ஏற்பட்டிருந்த வெள்ள பாதிப்பின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் இயக்குனர் ஒருவருடன் பார்வையிட சென்றிருந்தார் எனவும், ஆக்ஷன் கட் சொன்னால்தான் உதயநிதிக்கு நடிக்க வரும் என்பதால் உதயநிதி இயக்குனருடன் சென்றுள்ளதாக பிரச்சாரத்தில் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். 65 குடும்பம் இன்றைக்கு வீதியிலே நின்று கொண்டிருக்கிறது. போன ஆண்டு இதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, மரக்காணம், விழுப்புரம் பகுதியில் 22 பேர். இந்த ஆண்டு 65. நேத்து ஒருத்தர். எனக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட கள்ளச்சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அதை பத்தி பேசவே மாட்டார். ஆனா கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் கூட யாரை அனுப்பி வைப்பார்னா உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பார். இதற்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்திலே வெள்ளம் வந்த பொழுது தென் தமிழகத்திற்கு போனார். கூடவே ஒரு சினிமா டைரக்டரையும் கூட்டிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னா தான் நடிக்க தெரியும். சினிமா போலதான் அரசியல். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா டைரக்டரை கூட்டிட்டு போயிட்டா வெள்ளத்தை எல்லாம் பார்வையிட்டார். இங்கேயும் கூட உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சார்பா வந்துட்டு பார்த்துட்டு கிளம்பி போயிடுறார். அதனால் எந்த பிரயோஜனமும் பொதுமக்களுக்கு இல்லை. அதனால் உங்களுடைய வாக்கு என்பது நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்கலீங்கம்மா. பெரியவர்களை, தாய்மார்களே, சி அன்புமணி என்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுக்கல. நீங்கள் உங்கள் வாக்கின் மூலமாக ஒரு சுத்தமான தமிழகத்தை உருவாக்க போறீங்க. அது விக்கிரவாண்டியிலிருந்து ஆரம்பிக்குதுங்கம்மா. இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எழுச்சி என்பது 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் கொண்டு அமர வைப்பதற்கு நீங்கள் போடக்கூடிய முதல் பிள்ளையார் சொல்லி அது திருவாமாத்தூர்ல இருந்து போடுறீங்க. சாதாரண ஊருங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.